தினமொரு வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கர்த்தருக்காக வாழ முடிவு செய்த ஒருவர் முதலாவது தன்னுடைய வியாபாரத்தில் மிகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க விரும்பினார். அந்த உண்மைக்கும் நேர்மைக்கும் நல்ல பலன்கள் கர்த்தரால் வரும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி அவருக்கு நன்மை வராமல் நஷ்டங்களும் கஷ்டங்களுமே வந்தது. உண்மையும் நேர்மையுமாய் வாழ விரும்பிய தனக்கு நஷ்டங்களும் கஷ்டங்களும் வருகிறது என்று அவர் சோர்ந்து போனார். வாய்மையே வெல்லும் என்று சொல்வதை பலமுறை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த வெற்றி முதற்கட்டத்திலேயே வந்துவிடாது. நீண்ட ஒரு போராட்டத்திற்கு பின்னர் தான் அது வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையின்படி வாழ முன்வரும்போது முதல் கட்டத்தில் சில நஷ்டங்களை நாம் ஏற்க வேண்டியது வரும். உண்மையின்படி வாழ நினைத்த யோசேப்புக்கு முதல் கட்டத்தில் பல நஷ்டங்களும் கஷ்டங்களும் தான் வந்தது. சத்தியத்திற்கு புறம்பே போக விரும்பாத சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவுக்கு அக்னி சூளைதான் முதலில் வந்தது. வாய்மையிலிருந்து வலுவாத தானியேலுக்கு முதலில் வந்தது சிங்க கெபிதான். வாய்மையிலிருந்து வலுவாத அவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ விரும்பிய போது அதற்காக எந்த முடிவிற்கும் தங்களை உட்படுத்திய பின்னர்தான் தேவன் அவர்களை அபரிவிதமாக உயர்த்த முடிந்தது. அநேகர் உண்மையின்படி வாழ விரும்புகின்றார்கள். ஆனால் அது தங்களுக்கு சில நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு வரும்போது சோர்ந்து போய் உண்மையை குறித்த வாஞ்சையை விட்டு விடுகின்றார்கள். ஆனால் சத்தியத்தின்படி வாழ்தல் என்ற உயர்ந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராகாத வரையிலும் தேவன் நம்முடைய உண்மைக்கு உரிய உயர்வை தர இயலாது. உண்மைக்கு உடனடியாக பலன் கிடைக்குமாயின் அதனை கடைபிடிப்பதில் யாருக்கும் கஷ்டம் இராது. ஆனால் உண்மை என்பது ஓர் உயர்ந்த கொள்கை. அதனை சிரமப்பட்டுதான் கடைபிடிக்க வேண்டும். அதற்காக சில நஷ்டங்களை ஏற்க வேண்டியது அவசியம். அப்போதுதான் உண்மையை குறித்த உண்மையான ஆர்வம் விளங்கும். அந்த கொள்கை பிடிப்பிற்காக தேவன் தருவதே உயர்ந்த பலன்கள். ஆம், உண்மைக்கு உரிய பலனை முதல் கட்டத்திலேயே எதிர்பாராமல் பொறுமையாக கஷ்டங்களை சகித்து காத்திருந்தால் அடுத்த கட்டம் ஆசீர்வாதம்தான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ள தேவனுடைய சத்தியத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.